ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கங்க. நான் ஏ பாலசுப்ரமணி, ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன், சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி, ஸ்டேட் ஃபவுண்டர், ஸ்டேட் பிரசிடென்ட் கம் ஃபவுண்டர். எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்கமிங் நம்ம எலெக்ட் ஆகிற நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா சிஎம்டிஏ லிமிட்டை பற்றி தான் அதிகமாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம சொல்கிறோங்க. சிஎம்டிஏ என்பது பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். சிஎம்டிஏக்கு உட்பட்டு இன்றைக்கி பார்த்தோம்னா 1189 சதுர கிலோமீட்டருக்கு அது இயங்கி வருதுங்க. இன்னும் 2022லேயே இது வந்து ஜிஓ போட்டாங்க. 5904 சதுர கிலோமீட்டராக இது விரிவடையுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு 4 மடங்கு இது இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தோம்னா சிஎம்டிஏ லிமிட்டுக்கு உட்பட்டு சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனு, ஆவடி, தாம்பரம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனு, நகராட்சிகள், அதாவது வந்து முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன்கள் அடக்கி 1189 சதுர கிலோமீட்டர் இருக்குங்க. இதில் பார்க்க போனோம்னா குறிப்பாக சென்னை கார்பரேஷன் வந்து 426 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதனுடைய ஏரியாக்குள்ளே அதுக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட் டெலிகேஷன் ரைட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறபடி டெலிகேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் சிஎம்டிஏ வந்து லோக்கல் பாடிக்கு பவர்ஸ் கொடுக்கணும். அதுபடி தான் எல்லா அப்ரூவலும் சிஎம்டிஏக்கு போய் நம்ம வந்து அனுமதி வாங்க தேவையில்லை. அந்த டெலிகேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸு இப்போ ப்ரெசென்ட் என்ன இருக்குன்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் எஃப்எஸ்ஐ ஏரியா, எஃப்எஸ்ஐன்றது ஃப்ளோ ஸ்பேஸ் இண்டெக்ஸுங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு எஃப்எஸ்ஐ ஏரியா, 16 கிச்சன் வரையில் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு அனுமதிங்க. டிவைடட் பை 10,000 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா 625 ஸ்கொயர் ஃபீட்டு, 600 அதான் 600 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் தான் வருதுங்க. ஒரு டொல்லிங் யூனிட்டு 600 சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளால் இன்றைக்கி சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்டு வசிக்க முடியுமா? ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் போட்டோம்னா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 16 கிச்சன். அதே போல் பார்த்தோம்னா சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், ஆவடி, தாம்பரம் இப்போ கார்பரேஷனாக ஆகியாச்சு. அதே போல் நகராட்சிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து அண்டு பஞ்சாயத்து யூனியன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன்ஸ் பவர் இதே 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான். கார்பரேஷனுக்கும் அப் டு ஏஐ ஸ்கொயர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், எஸ்சி வரையில் போய் சிஇ வரையில் அப்ரூவல் ஆகிற ஒரு கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, பஞ்சாயத்து யூனியனுக்கும் 10,000 ஸ்கொயர். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, சென்னை கார்பரேஷனுக்கு 16 கிச்சனும், பஞ்சாயத்து யூனியனு அந்த சிட்டி முனிசிபல் கார்பரேஷனு, நகராட்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கிச்சனு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அவங்களுக்கு லிமிட்டை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்டு, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்டு இண்டஸ்ட்ரீஸ் அன்லிமிட்டெடு, அதாவது வந்து அசாடட் மட்டும் நம்ம பண்ண முடியாது, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸும், க்ரீன் இண்டஸ்ட்ரீஸு, இப்போ ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ்னு கிட்டத்தட்ட 500+ வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து ஆரஞ்சு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஜிசிசி லிமிட்டுக்குள்ளே அன்லிமிட்டெடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லே அவுட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டேர் வரல, கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்குள்ளே இது வரல நம்ம கார்பரேஷனில் லே அவுட் அப்ரூவலும் தரலாம். ஆனால் பில்டிங் அப்ரூவல் மட்டும் ஏன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 எஃப்எஸ்ஐயை மாற்றணும். எங்களுடைய கோரிக்கை ஜிசிசி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 10,000ன்றதை 10,000 14 மீட்டர் ரைட்டு, 14 மீட்டர் ரைட்னா ஸ்டில் +3 வரையில் இவங்க தராங்க. அதே போல் தான் எல்லா பஞ்சாயத்து இருக்கிற அந்த டவுன் பிளானிங்கு, சாரி முனிசிபாலிட்டி அண்டு சிட்டி முனிசிபல் கார்பரேஷனு, டவுன் பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் இதே 14 மீட்டர் ரைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் +3 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போனோம்னா நம்ம ஜிசிசி லிமிட்டுக்கு உட்பட்டு நம்ம எதிர்பார்க்குறதுனா மினிமம் ஒரு 5,000 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 5,000 ஸ்கொயர் மீட்டர்னா 53,820 ஸ்கொயர் ஃபீட்டாவது கொடுங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிச்சன் கொடுங்க. இதில் வந்து ரெரா அது போல் சட்டத்திட்டங்கள்லாம் கூட எல்லாமே கார்பரேஷனுக்கு உட்பட்டு பண்ணாலும் நீங்கள் லே அவுட் பண்ணால் ரெராக்கு போகிறோம். அதே போல் பில்டிங் அப்ரூவல் 8 கிச்சனுக்கு மேலே போனோம்னா ரெராக்கு போவோம். அதுவும் இதில் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் அதை பண்ணுவோம். அது நீங்கள் சிஎம்டிஏல அனுமதிக்கு போனீங்கன்னா காலதாமதம் ஆகாமல் பண்ணுறதுக்கு தான் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்கமிங் கவர்மெண்ட்டுக்கு. சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து 5000 சதுர மீட்டருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து 50 கிச்சன் கொடுக்குற பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, ஒரு கிச்சன் 1000 சதுர மீட்டர், அப்படி 100 சதுர மீட்டர் அப்படி வச்சு 5000 நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் சிஎம்டியில் அனுமதி வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 10,000க்கு மேலே போனோம்னா
அது எல்லாத்துக்கும் லோக்கல் பாடி என்ஓசி வாங்கணும். திரும்பியும் கார்பரேஷனுக்கும் லோக்கல் பாடி இப்போ அதர்ஸ் இப்போ சென்னை கார்பரேஷன் சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்டு இருக்கிற அந்த சிட்டி முனிசிபல் கார்பரேஷனில் போய் என்ஓசி வாங்கணும், பஞ்சாயத்துனா பஞ்சாயத்தில் போய் என்ஓசி வாங்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. லோ ரைஸ் பில்டிங் மீனிங் என்னன்னா 18.3 மீட்டர்ஸு ஸ்டில் +5 கீழே பார்க்கிங் 5 ஃப்ளோர் வரல அதுக்கு மேலே கட்டுறதுக்கு வந்து சென்னை கார்பரேஷனுக்கு லிமிட்டை வந்து லோ ரைஸ் பில்டிங் வரையில் வந்து கார்பரேஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா லோக்கல் பாடிஸ்க்கும் அந்த பவர்ஸை கொடுங்கன்னு நாங்கள் இப்போது இந்த இந்த இது மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம், இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா கேட்டுக்கிறோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷனில் நாங்கள் 2 ஹெக்டேர்ன்றதை 4 ஹெக்டேராக லே அவுட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனல் நடைமுறையை அதையே நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே போல் சப்டிவிஷன் ஆஃப் பிளாட் அப்படின்னும் போது 8 சப்டிவிஷன் தான் அலௌடு. அதில் 16 சப்டிவிஷன் பண்ணுற பட்சத்தில் ஒரு அஃபோர்டபுள் 8ஆக பிரிக்கிறவங்க 16ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற அஃபோர்டபுள் பார்ட்டிஸ்க்கு இது வந்து வீடு கட்டுறவங்களுக்கு இன்றைக்கி சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்கு உட்பட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு விற்குதுன்னு பார்ப்பீங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ 8ன்றதை 16 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசஸ் நம்ம ஏரியாவில் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் பஞ்சாயத்து யூனியன் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவடி அண்டு தாம்பரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன கேட்டிருக்கோன்னா இதுக்கு வந்து 5000 ஸ்கொயர் மீட்டர் வரையில் நம்ம ஜிசிசிக்கு கேட்டிருக்கோம். சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து நாங்கள் 4000 சதுர மீட்டர் வரல கேட்டிருக்கோம். அதில் 40 டொல்லிங் வரல நீங்கள் அனுமதி தரணும். அதே போல் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூஷன்லாம் 300 சதுர மீட்டரு 18.3 மீட்டர் வரல தான் தராங்க. அதை எப்படி ஜிசிசியில் இருக்குதோ அது மாதிரி அன்லிமிட்டடாக தந்தால் அசால்டடுக்கு நாங்கள் கேட்கல. அசால்டட் வந்து அது ஜிசிசியே பண்ணது சிஎம்டியே பண்ணட்டும். லோக்கல் பாடிக்கு பழைய நடைமுறையில் இருந்தது அது கொஞ்சம் ஒரு 5 to 10 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த நடைமுறையை எடுத்துகிட்டு லோக்கல் பாடிக்கு வந்து ஒரு 300 சதுர மீட்டர் தான் சொல்லிட்டு நாங்கள் ஆர்டியில் போட்டு கூட எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதை மாற்றணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கைகள். பார்த்தீங்கன்னா இப்போது சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் 4000 சதுர மீட்டரும் 40 கிச்சனும், முனிசிபாலிட்டிக்கு வந்து 2500 சதுர மீட்டரும், டொல்லிங் பார்த்தோம்னா 24 டொல்லிங் யூனிட்டும், பஞ்சாயத்து யூனிட் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் மீட்டரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிச்சனும் வரையில் நமக்கு அது எலிஜிபிள் தரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 300 சதுர மீட்டர் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 300 சதுர மீட்டர் கமர்ஷியல் ஏரியா தராங்க. அதை வந்து 5000 சதுர மீட்ரு கமர்ஷியல் இது ரெசிடென்ஸ்க்கு தரணும், 50 கிச்சன் தரணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட் அதில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் டீவியேட்டட் ஹவுசஸ்ஸு நிறையா டீவியேட்டட் பில்டிங்ஸு நம்ம சென்னை கார்பரேஷனுக்கு மட்டும் இல்லை சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்டு வராது. இந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸை ரிவைஸ்டு பண்ணி தரணும். அதே போல் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கும் அந்த 4000 சதுர மீட்டர் நாங்கள் கேட்டதுபடி 2000 சதுர மீட்டருக்கு வந்து கமர்ஷியல் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி தரணும். முனிசிபாலிட்டிக்கு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 சதுர மீட்டருக்கு வந்து கமர்ஷியல் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி தரணும். பஞ்சாயத்து யூனியன் டவுன் பஞ்சாயத்துக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் 1500 ஸ்கொயர் மீட்டர் கேட்டிருக்கோம். அதில் வந்து 500 சதுர மீட்டர் கமர்ஷியல் ஏரியா கேட்டிருக்கோம். அதே போல் கார்பரேஷனில் இருக்கிற போலேயே எல்லா இடத்துலையும் அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அன்லிமிட்டடாக எங்களுக்கு வேணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுபோல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் எங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னா இப்போ முன்னெல்லாம் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல்னு இப்போ சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி போனால் எல்எஸ்ன்னு வாங்க, லைசன்ஸ்டு சர்வேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு ஒரு நலவாரியம் இருக்குது. அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒரு நலவாரியம் அமைச்சு அவங்களுக்கு சம் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு அப்ரூவலில் போயிட்டு இருக்குது. அந்த நலவாரியத்தை வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி எங்கள் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ்க்கும் நலவாரியம் அமைச்சு கொடுக்கணுன்னு அப்கமிங் கவர்மெண்ட்டை நாங்கள் வேண்டுறோம். இதை வந்து ரொம்ப பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். அதே போல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து இப்போ எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. டிடிசிபியில் வந்துருச்சு. இது வந்து சிஎம்டியில் இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிசிஆர்னு சிஸ்டம் இருக்குது. அந்த ப்ரீடிசிஆர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போல் எப்போ போட்டாலும் ஒரு 20 நாள் 30 நாள் அது பின்னாடி போய் சுற்றினா தான் வருது. அதை மாற்றணும். அதுக்காக எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஆன்லைன் சிஸ்டத்தில் போடுற டிராயிங் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் மாற்றணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அப்புறம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரே
அவங்களே வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணி 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டிங் வந்து ஸ்டில் +2 வரல, 3500 ஸ்கொயர் ஃபீட் வரல, இமீடியட்டாக ஃபீஸ் கட்டி அப்ரூவல் வாங்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னுடைய அந்த ஸ்க்ரூட்னி அந்த இது வந்து வெறும் சீலாக தான் இருக்கே தவிர எங்களுடைய இன்வால்மெண்ட்டு எங்களுக்கு ஓடிபி வர மாதிரி பண்ணணும். அப்போ தான் அந்த ஒவ்வொரு அப்ரூவலும் கரெக்டாக வரும். அதே போல் அந்த அப்ரூவல் சிஸ்டத்தையே, அந்த ஆன்லைன் டிராயிங் போடுற சிஸ்டத்தையே நீங்கள் வந்து சிங்கிள் விண்டோக்குள்ளே கொண்டு போய் ஸ்க்ரூட்னி பண்ண பிறகு பண்ணணும். அது பண்ணுற பட்சத்தில் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து அதாவது நலம் பெறும். இல்லை கட்டி பார்த்தீங்கன்னா தவறான அப்ரூவலுக்கு வந்து போகும். இப்போ போயிட்டு இருக்கிற 1.5 லட்சம் அப்ரூவலுக்கு மேலே கிட்டத்தட்ட அதில் எடுத்து ஸ்க்ரூட்னி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரூவல் தவறான அப்ரூவலாக இருக்கும். அதை மாற்றணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து எங்களை இந்த மாதிரி ஒரு உங்கள் ஊடகவியலாளர்களுக்கு முதற்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் கேட்கலாம். இது நான் சொல்கிறேங்க. நாங்கள் வந்து மண்டே தான் வச்சோம், மண்டே தான் பிளான் பண்ணோம். இது வந்து நாங்கள் கேட்குற கோரிக்கை எப்படின்னா, நாங்கள் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும், வரப்போகிற கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதிரானவங்க கிடையாது. ஒற்றி அவங்களோட தான் நாங்கள் ஒன்றி போகிறோம். இது வந்து முன்னாடி பண்ணுற பட்சத்தில் இவ்வளோ நாள் கேட்காததை இப்போ ஏன் லாஸ்ட் மினிட்டில் கேட்குறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அது எங்கள் சங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். அதனால தான் இப்போ வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் கோரிக்கை இப்போ நாங்கள் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள் கொண்டு போய் இப்போ யார் அதுக்கு மினிஸ்டராக வராங்களோ அவங்களாட கொடுத்து இதை வந்து உடனே நாங்கள் நிறைவேற்ற வேண்டுகோள் வைப்போம். செல்ஃப் சர்டிஃபிகேஷன்றது 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனையாக இருக்கணும், பிளாட்டாக இருக்கணும், பிளாட் நம்பர் இருக்கணும். அதில் வந்து ஸ்டில் +2 2 கிச்சனு 3500 ஸ்கொயர் ஃபீட் எஃப்எஸ்ஐ ஏரியா வரையில் இது கட்ட போகிற பில்டிங்க்கு நம்மளே டிக்ளேர் பண்ணி நம்மளே செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் போட்டு அதுக்கு ஃபீஸ் வரும், ஆன்லைனில் கட்டி அப்ரூவலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் செல்ஃப் சர்டிஃபிகேஷனு. ஆனால் அதில் நிறைய குளறுபடி இருக்குது. அது இந்த நேரத்தில் சொல்ல தேவையில்லை. அதில் இருக்கிற குளறுபடி ஒன்று நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை அதில் இன்க்ளூட் பண்ணணும், ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு ஓடிபி வர மாதிரி பண்ணணும், அந்த டிராயிங்கை வந்து ஆன்லைனில் ஸ்க்ரூட்னி பண்ணணும், அந்த சிங்கிள் விண்டோவில் ஸ்க்ரூட்னி பண்ணணும். இது ஒன்று. இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னா, ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அது வந்து டிடிசிபியில் அது வந்து ஒரு ஆர்டரே ஜிஓவே வந்தது, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இனி வர காலங்கள் அது மாறணும். ஒரு இடம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் வந்து அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனுமதி வரணும். ஏற்கனவே இது வந்து நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை வந்து நடைமுறை ஜிஓ பண்ணிட்டாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை திரும்பியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் 100% பொதுமக்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் சார். நாங்கள் மட்டும்தான் பொதுமக்களோட நாங்கள் 1 to 1 இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் அனுமதி வாங்க வர்றாருன்னா ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை பார்த்து இதுக்கு அப்ரூவல் கிடைக்குமா, இதுக்கு எவ்வளோ பில்டிங் ஹைட்டு கிடைக்கும், இந்த ரோடு விட்த் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணி பண்ணுறோம். இது சிஎம்டிக்கு போனால் பதில், கார்பரேஷன் போனால் பதில். கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கே போகணுன்னே தெரியாது. ஒரு அப்ரூவல் அனுமதி வாங்க போனால் ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை பார்த்து அவர்கிட்ட தான் முதல்ல பிளான் போடுவாங்க. அதுக்கு அப்ரூவல் எப்படி வாங்கணும், சுற்றி செட்பேக் என்ன விடணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க அப்ரூவலை பண்ணுறதுக்கு கேட்பாங்க. நாங்கள் எங்களுடைய தாரக மந்திரமே என்னென்னா, ஒரே ஒரு பில்டிங் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. ஒரே ஒரு பில்டிங் கூட அனுமதி வாங்குறவங்க சிரமப்படக்கூடாது. அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதனால் இது முழுக்க ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் சிஎம்டிக்கு போனால் 4 மாதம் ஆகும். அந்த 4 மாதத்தை ஒரே மாதத்தில் கார்பரேஷனில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கார்பரேஷனில் கொடுக்குற அந்த என்ஓசி அங்கேயும் இங்கேயும் அலைய விடாமல் ஒரே இடத்துல சார், நீங்கள் லோக்கல் பாடி தான் அத்தாரிட்டி சார். சிஎம்டின்றது ஒரு அத்தாரிட்டி சார். லோக்கல் பாடி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. லோக்கல் பாடிக்கு தான் அந்த ரோடு அதனுடைய அதனுடைய ஃபியூச்சர் முதல் கொண்டு எல்லாம் தெரியும். அப்போ லோக்கல் பாடியில் அந்த ரைட்ஸை கொடுத்துட்டா நாங்கள் வந்து ஹைரைஸ் பில்டிங்லாம் கேட்கல. அதெல்லாம் கண்டிப்பாக சிஎம்டி தான் பண்ணணும். அதே போல் பண்ணணும். அதே போல் இன்னொன்று நம்ம சொல்லணும்னா, நாங்கள் சிஎம்டி டிடிசிபி ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் டிடிசிபியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரல டிடிசிபி லிமிட்டில் ஸ்டில் +3 நீங்கள் வந்து அனுமதி வாங்கிக்கலாம். 40,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் ஒரு A² கிரேடில் இருக்கிற ஏடியே வந்து நீங்கள் வந்து இந்த அனுமதியை தந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையில். ஆனால் சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்ட
அந்த லோக்கல் பாடிஸ் மட்டும், இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஇலேருந்து ஆரம்பித்து ஜேஇயில் ஆரம்பித்து சிஇ வரல இருக்கிற ஒரு அந்த 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 கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு உள்ள ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ன்றது, இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஊடகமும் இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இது கண்டிப்பாக இது பாமர மக்களுக்கும் போய் சேரணும், இது நீ வர அப்கமிங் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரணும். இதனுடைய நலன் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் அந்த அந்த பெனிஃபிஷியரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு தான் சார். இல்லை, இது வந்து செல்ஃப் சிண்டிகேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குது சார். அந்த ஸ்கீமில் போனீங்கன்னா எங்களை மாதிரி ரிஜிஸ்டர் ஏஜென்சி வந்து டிராயிங் போட்டுட்டு ஒன் டேலே ஆன் த ஸ்பாட் வந்து எதர் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லைனா ஸ்டெண்டு ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே போர்ட்டல் கிரியேட் பண்ணி சிட்டிசனுக்கு எங்களுக்கு கிரியேட் பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி ஒரே நாளில் அப்ரூவ் பண்ணிடுவோம். இதில் வந்து அஃபீஷியல் ஃபீஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த சிஸ்டம்லாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரொம்ப கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக வரவே இருக்கிறோம். சரி, இது வந்து சிஎம்டிஏல மட்டும்தான் சார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற அந்த அப்ரூவலிங் அத்தாரிட்டியில் சிஎம்டிஏ லிமிட் கூப்பிட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பில்டிங் அப்ரூவல் நீங்கள் ஒரு அப்ரூவல் அனுமதி வாங்க போனீங்கன்னா சிஎம்டிஏல அப்ளை பண்ணணும். மற்ற இடத்துலலாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், சிஎம்டிஏல மட்டும்தான் ப்ரீ டிசிஆர். அந்த ப்ரீ டிசிஆர் எப்படின்னா கன்ஃபியூஷன். ஆஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் எங்கள் சைட்லேருந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா தான் அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி ஸ்க்ரூட்னி செக்ஷன்லேயே எதனால் அது வருதுன்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதில் மைனூட்டாக வெளிப்படைத்தன்மை இல்லை அதில். ஆனால் வந்து இவ்வளோ நாள் வரையில் போயிட்டு இருக்கு. அதை மாற்றி சிங்கிள் விண்டோலேயே கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடாது. சிங்கிள் விண்டோன்றது வந்து எல்லாமே வித்தின் ஒரு கொடைக்குள்ளே வர்றதுங்க. அதுக்குள்ளே அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா சிஎம்டிஏவுடைய அப்ரூவலும் ஈஸியாக கிடைக்கும். அதாவது ஹைரைஸ் பில்டிங்கும் ஈஸியாக அந்த ஸ்க்ரூட்னைஸ் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அதை கோரிக்கை வைக்கிறோம். பட் இது முழுக்க ஒரே சிஸ்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சிஸ்டம். அதுக்கு தான் அந்த கோரிக்கை. செல்ஃப் சர்டிஃபிகேஷன்றது 100% லஞ்சம் லாவண்யம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்கு தான் அது உருவாக்கப்பட்டது. பட் அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இல்லை, அந்த கோரிக்கையை நம்ம சொல்கிறோம். மாதிரி தேசார் லேண்ட்ஸு, அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு லேண்ட் அக்யூசிஷன், இது எல்லாமே நாங்கள் எல்லா கவர்மெண்ட்டையும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1980s தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து நிறையா லேண்டை வந்து ஃபஸ்ட்டு இப்போ நோட்டிஃபை பண்ணாங்க, அப்புறம் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அப்புறம் அவார்டு பாஸ் பண்ணாங்க, அப்புறம் டேக்கன் ஒர்க் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேகே நகர், அசோக் நகர், அது மாதிரி ஏரியாலாம் அவங்க பண்ணி நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இதே போல் வலசரவாக்கம், மதுரை வயல், ராமவரம், பள்ளிக்கரணைலாம் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊர் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜும் இந்த டிமாண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த 2 ஸ்டேஜ் வந்து ஹவுசிங் போர்டால் உபயோகப்படுத்த முடியாத இருக்க லேண்ட், இந்த அரை கிரவுண்டு, 3/4 கிரவுண்டு, 1 கிரவுண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபாலோஅப்பில் இருக்குது. அதெல்லாம் இன்னும் முடியலை. வர கவர்மெண்ட் வந்து அதை ஸ்பீடாக பண்ணி மக்களுக்கு ஒரு கிறிஸ்டலாக கிளியராக சொன்னோன்னா டிடிசிபியில் ஒரு ஏடி லெவலில் 40,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. வேற சில கார்பரேஷன் வந்து ஒரு ஏஇ ஸ்கொயர்டு ஃபைல் பார்த்து, அதுக்கு மேலே இஇ பார்த்து, அதுக்கு மேலே எஸ்சி பார்த்து, சிஇ பார்த்தாவே 10,000 ஸ்கொயர்டு தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்ட்ரா இருக்குது. நாங்கள் அதனால் வந்து சிஎம்டிஏவே இந்த பவரை வந்து கார்பரேஷனுக்கு 5,000 ஸ்கொயர் மீட்டர், 53,000 ஸ்கொயர் ஃபீட்டு கார்பரேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா அங்கே போனால் 1 மாதத்துலேயே ஃபைல் முடிஞ்சிடும். சிஎம்டிஏக்கு போனால் 5-6 மாதம் ஆகுது. டிடிசிபியில் வந்து ஒரு ஏடியே 40,000 ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு சிஇ லெவலில் கார்பரேஷனில் பண்ணும்போது ஏன் 53,000 கொடுக்கக்கூடாது நம்ம கேட்குறோம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுங்கிறத மெயின் கண்டு சார். இதில் எங்களுடைய முழு நாங்கள் கோரிக்கையே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேட்டகரி சார். ஸ்டில்ட் +5 சார். ஸ்டில்ட் +5னா கீழே பார்க்கிங், மேலே 5 மாடி கட்டிடம் வரையில் வந்து லோ ரைஸ் பில்டிங்னு அதுக்கு கிளாஸிஃபை சார். அதுக்கு மேலே ஸ்டில் +5 அண்ட் அபோவ் போகிறது வந்து ஹை ரைஸ் பில்டிங் சார்.
லோ ரைஸ் பில்டிங்லாம் லோக்கல் பாடிக்கு தரணும். லோ ரைஸ் பில்டிங்னா பஞ்சாயத்து யூனியன் கொடுக்கணும்னு கேட்கல, கார்பரேஷன் லிமிட்டுக்கு கொடுங்க. அந்த ஏரியா லிமிட்டு 5000 சதுர மீட்டர் ஆக்கி 50 கிச்சன் வரல தாங்கன்றது என்னுடைய கோரிக்கை. அதே போல் ஆவடியும் தாம்பரமும் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆயிடுச்சு சார். சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த சிட்டியினுடைய ரூல், கார்பரேஷனுடைய ரூல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த 5000 சதுர மீட்டர் இல்லைனா கூட ஒரு 4000 சதுர மீட்டர் எங்களுக்கு தரணும்னு கேட்குறோம். இதில் பார்க்க போனோம்னா கார்பரேஷன் லிமிட்டு, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் 2 இது பார்த்திங்கன்னா நாங்கள் அதுவே போதும்னு கேட்குறோம், சொல்கிறோம். ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அன்லிமிட்டெடு ஸ்டில் ப்ளஸ்ஸு, அதாவது 18.3 மீட்டர்ஸ் வரல தரணும், அன்லிமிட்டெடு ஒத்துக்கிறோம், அதுக்கு மேலே தேவையில்லை. அதே போல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அன்லிமிட்டெடு. அதே அசாடாடு அந்த மாதிரி கேசஸ் சிஎம்டிஏ பண்ணிக்குது, அதுவும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதில் நாங்கள் எதுவும் கேட்கல. ஒரு 2 ஹெக்டேர் வரையில் வந்து 2 ஹெக்டேர் வரையில் கார்பரேஷனில் லே அவுட் அப்ரூவல் தராங்க. அதே வந்து ஆவடி அம்பத்தூர், ஆவடி தாம்பரத்துக்கு போனீங்கன்னா 24 சென்ட் 1000 சதுர மீட்டர் ஏரியா, அதுக்குள்ளே 8 பிளாட் மட்டும்தான் அனுமதி, மீதி எல்லாம் சிஎம்டிஏக்கு வரணும். அதுவும் லோக்கல் பாடின்னு எடுத்துட்டா இதுவும் கார்பரேஷன் ஆயிடுச்சு, அதுவும் கார்பரேஷன் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கும் கார்பரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஒரு 1000 சதுர மீட்டர் இருந்தால் பரவாயில்ல. இங்கே 2 ஹெக்டேர் கொடுத்தாங்க, அது 4 ஹெக்டேராக கேட்டிருக்கோம். ஈஸியாக எல்லா ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும் சார். எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சிஎம்டிக்கு போதும். சிஎம்டின்றது ஒரு இப்போ 5904 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக போகுது. சிஎம்டின்றது சென்னை எக்மோரில் இருக்குது. எல்லாம் சென்னை எக்மோருக்கு வரக்கூடாது. அவங்க பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க, பிரான்ச்சஸ் அங்கங்கே போட்டுருவோம், எப்படி டிடிசிபிக்கு போட்டோமோ அந்த மாதிரி போட்டுருவோம், ஏடி ஆஃபீஸ் போடுவோன்னு வாங்க. ஆனாலும் லோக்கல் பாடி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. சிஎம்டியில் அனுமதி வாங்குற அப்ரூவல் சிஎம்டியோட நம்ம வாங்கிட்டு அப்ரூவல் கையில் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அதான் லோக்கல் பாடிக்கு போய் சார், அது இல்லை சார், குறிப்பாக பார்க்க முடியும்னா ஒரு என்ஓசி, லோக்கல் பாடி என்ஓசி இல்லாமல் எந்த அப்ரூவலும் மூவ் ஆகுது சார். சிஎம்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா லோக்கல் பாடி ரிமார்க்ஸ்னு லோக்கல் பாடிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த லோக்கல் பாடி ரிமார்க்ஸ் வாங்கின பிறகு தான் அப்ரூவலே கிடைக்கும். ஸோ எல்லாம் இன்பெல்ட்டாக இருக்கிற பட்சத்தில் சிஎம்டிஏ பண்ண வேண்டியது, சிஎம்டிஏ இஸ் தி அத்தாரிட்டி. நாங்கள் சொல்ல வேண்டியது, அத்தாரிட்டிக்கு என்ன வேலை? ஹை ரைஸ் பில்டிங்கை பார்த்துக்கிட்டோம், லோ ரைஸ் பில்டிங்கை கொடுக்கட்டும். பஞ்சாயத்து யூனியன்லாம் அதே இருக்கிறது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் வரல, ஸ்டில் ப்ளஸ்ஸு 3க்கு கொடுத்துட்டாங்க சார். அப்படின்னா 3.5 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஏன்னா 10 அடி இதுக்கு முன்னாடி இருந்தது. 12 மீட்டர்ஸ் இருந்தால் நாங்கள் பேசும்போது பார்த்தோம்னா கையை தூக்கி நின்றோம்னா அந்த ஃபேன் இடிக்கும். அந்த ஹைட்டுக்குள்ளே போட்டால் தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணி இப்போ 14 மீட்டர்ஸாக ரிவைஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஆனால் அதே ஸ்டில் ப்ளஸ் 5க்கு போகும்போது அந்த 3.5 × 6 ஸ்டில்ட்டு ப்ளஸ் 5 6 சேர்த்தோம்னா 21 மீட்டர் வரணும். ஆனால் அது 18.3லேயே தான் இன்னும் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஹைட்டை ஸ்டில் ப்ளஸ் 3க்கு ஒரு நாம்ஸும் ஸ்டில் ப்ளஸ் 5க்கு ஒரு நாம்ஸும் வைக்கக்கூடாது. ஸ்டில் ப்ளஸ் 3ன்றது 14 மீட்டர்ஸ், 3.5 × 4. அதே 3.5 × 6ன்னு போட்டோம்னா 21 மீட்டர்ஸ். அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணி கேட்குறோம் சார். அதாவது சின்ன சின்ன டெக்னிக்கல் மட்டும் இல்லை, இது வந்து நாங்கள் தான் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் சார் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் உடனே ஸ்க்ரூட்னி பண்ணி எங்களால் கொடுக்க முடியாது சார். அதில் ஒரு சின்ன நெருடல் இருக்கும், சிக்கல் இருக்கும் சார். ஒவ்வொரு அப்ரூவலும் இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு சேலஞ்ச். அந்த அனுமதி வாங்கி கொடுக்குறது ஒரு சேலஞ்சு. அதை நாங்கள் என்ன சொல்லணும்னா சிம்பிளி இப்போ 20/10/2016 கட் ஆஃப் டேட் சார். 20/10/2016 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89க்கு 31/12/89 தான் இருந்தது. நாங்கள் அதுக்கு ஒரு உண்ணாவிரதமே இருந்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 20/10/2016 கட் ஆஃப் டேட் வரவேற்கிறோம். அந்த 20/10/2016க்கு முன்னாடி பிரிக்கப்பட்ட மனைகளுக்கு அனுமதி, சந்தோஷம். அந்த அனுமதி கொடுக்குறத இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுற பட்சத்தில் ஒவ்வொரு பாமரனும் அவன் கனவை நிறைவேற்றிப்பான். ஒவ்வொருத்தருடைய கனவு என்னன்னா, எலி வேணாலும் தனி வேலை, நான் தனியாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, அந்த வீடு கட்டுற ஆசை. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே சிஎம்டிக்கு போகணுன்னா இன்றைக்கி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கு, கமர்ஷியல் பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்கு காரணமே சார் 5 கிரவுண்டு இருக்குது சார். அவங்க போயிட்டு ஒரு அப்ரூவல் போனாங்கன்னு வச்சிங்களேன், 2 FSI அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸு. அதே போல் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 5 FSIனா 5 கிரவுண்டு பார்த்தோம்னா சிஎம்டிக்கு தான் போய் ஆகணும். 2 கிரவுண்டுனா 4800, 4800 இது 2 FSIனா 9600. அந்த 400 ஸ்கொயர் மீட்டர் தாண்டிங்கன்னா நீங்கள் இப்போ அங்கே போகணும், சிஎம்டிக்கு தான் போகணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிஎம்டிக்கு போனால், இது குறிப்பாக எல்லா ஊடகங்களும் கேட்டுங்க, சிஎம்டிக்கு மட்டும்தான் இந்த ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்றதுன்னா அந்த 50% ஆஃப் கைட்லைன் வேல்யூ கட்டணும். அந்த எலிஜிபிலிட்டிஸ் சிஎம்டிக்கு மட்டும்தான். நம்ம அதே ஏன் கார்பரேஷன்லேயும் கொடுக்கக்கூடாது? ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கொடுக்கலாம்ல, ஃபீஸ் கட்டத்துக்கு பார்ட்டிஸ் ரெடி, நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்கும். ப்ரீமியம் எஃப்எஸ்ஐயும் ஈவன் நீங்கள்
டெக்னிக்கலி ஆள் உள்ள சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனு, ஆவடி தாம்பரம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனு, நகராட்சிகள், இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பஞ்சாயத்து யூனியனா கூட டெக்னிக்கல் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு எதாவது சொல்லலாம். அங்கேயும் இப்போ பார்த்தோம்னா சிஎம்டிலேருந்து அங்கே வந்து எம்பிளானஸை போட்டு டெக்னிக்கல் ஸ்டாஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் இது எல்லாமே ஈஸி. ஒரு வீடு கட்டுறவங்க ஒரு அனுமதிக்கு போய் 5 மாதம் 6 மாதம் அவங்க 5 மாதத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்துங்க. அவங்க கனவு வந்து பழிக்கணும், கனவு வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அந்த ஃபெயிலியர் ஆகாமல் கட்டணுன்றது தான் எங்களுடைய தாரக மந்திரம். ஒரே ஒருத்தர் கூட அனுமதி வாங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரே ஒருத்தர் கூட அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. இப்போ டிடிசிபியில் வந்து அவங்க லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பவர் நிறையா ஷேர் பண்ணிட்டாங்க. சிஎம்டியிலேருந்து கார்பரேஷனுக்கு, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து வெரி ஓல்டு கார்பரேஷன், அவங்களுக்கு உண்டான டெலிகேஷன் பவர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். சார், சிஎம்டி அண்ட் டிடிசிபி ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார், அதனுடைய ஃபவுண்டர் ஏ பாலசுப்ரமணியம் சார். இவர் வந்து எங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரி திரு பழனிராஜன், இவர் வந்து ஜோனல் பிரசிடென்ட்டு திரு மனோகர். இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு நீங்கள் இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா ஊடகத்துலேயும் இது வந்து பதிவாகணும். வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக இதை பார்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் திரும்பி உங்கள் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.